Banwa, good evening. Good evening. Okay, start කරමු. එතකොට අපි last time කරේ last class එකේදී numbers කියන lesson එක තමයි කරේ. මේ lesson එකේ එතකොට 90000ට එනකම් 90000 වෙනකම් කරා Q1 කියන එක. ඊළඟට අද start කරමු 1 lakh වල ඉඳලා. Okay, Nasrin. ஓகே மேம். குட் ஈவினிங் மேம். நான் வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்தோம். நம்பர்ஸ்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்பர்ஸ்ல வந்து 1,00,000க்கு என்ன சொல்றது? இலக்கணாவால் எப்படி சொல்லப்படும்? அது எப்படி எழுதப்படும்ன்றத பார்ப்போம். ஓகே. Right, okay. එතකොට ඊළඟට දැන් 90000 කියලා කියන්නේ Q1 කියන එක. Q1. එතකොට ඊළඟට තියෙනවා 1 lakh කියන එක. එතකොට මෙතනින් එහාටත් 1 කියන එක යූස් කරලා තමයි මේ numbers හැදෙන්නේ. එතකොට මේකේ last numbers 4 මේ වගේ වෙන් කර ගන්නවා. ඊළඟට මුලින් තියෙන number එක ඉලක්කමක් විදිහට එක number එකක් විදිහට ගන්නවා. එතකොට මේ අන්තිමට තියෙන numbers ටිකට 1 කියලා add කරගෙන මුලින් තියෙන number එක number එකක් විදිහට ගත්තාම මෙතන තියෙන 10 කියන එකනේ 10. එහෙනම් 10 වලට කියන්නේ ජූ කියලා. එහෙනම් 1 lakh කියලා කියන්නේ ජූමන්. ඒත් ඒ විදිහට තමයි මෙතන ඉඳන් numbers හැදෙන්නේ. ஓகே நஸ்ரீன். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் 1000 அப்படிலாம் சொல்றதுக்கு வந்து மண் அப்படி அதாவது முன்னாள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் மண் அப்படின்னு சொல்றதை பத்தி பார்த்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 1,00,000 அப்படின்னு காணப்படுது. 100,000 வந்து இந்த இடத்துல காணப்படக்கூடியதா இருக்குது. இதுல வந்து என்ன செய்யப்படும்டா இந்த நம்பர்ஸ்ல வந்து பின்னால இருந்து 4 டிஜிட் 4 நம்பரை வந்து வேறையாக்க வேணும். வேறையாக்கிட்டு மத்த மீதமுள்ள நம்பரை ஒரு நம்பரா கருத வேணும். இப்ப இந்த 1,00,000 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பின்னால இருந்து 4 சைஃபரையும் வேறையாக்கினா மீதம் உள்ளது 10. 10க்கு என்ன சொல்லப்படும்னா ஜூ. அதோட வந்து மண் எட் பண்ண வேணும். அவை ஜூ மண் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 1,00,000. ஓகே மேம். ඕකේ ඊළඟට තියෙනවා 1,25,600 කියන එක. එතකොට දැන් මේ වගේ numbers වලදී දැන් අර කලින් අපි කියවනේ add කරලා හදාගන්න කියලා numbers ඒ විදිහට හදන්න බෑ මේකෙදි. මේකෙදි කරන්නේ අන්තිමට තියෙන numbers 4 මේ විදිහට වෙන් කරගන්න ඕනේ. ඊළඟට මුලින් තියෙන number එක number එකක් විදිහට ගන්නවා. එතකොට දැන් මුලින් තියෙන number එක තමයි 12 12 කියන එක. 12 වලට කියනවා ජූනි කියලා. ජූනි. ඊට මෙන්න මේ numbers දෙක මැදට add කරනවා මන් කියන word එක. මන්. ඊළඟට තියෙන්නේ 5600 කියන එක 5600. ඒක normal number එකක් විදිහට හැදෙන්නේ 5000 වලට 600 add වෙලා. එහෙනම් 5000 කියන්නේ ගොසෙන්. නම් 600 600ට කියනවා රොප්පියකු. නම් ගොසෙන් රොප්පියකු. එහෙනම් මේ නම්බර් එක ජූනිමන් ගොසෙන් රොප්පියකු. ජූනිමන් ගොසෙන් රොප්පියකු. මේ විදිහට තමයි මෙතනින් එහාට මණ්ඩක් වල ඉඳලා තියෙන නම්බර්ස් හැදෙන්නේ. right okay. ஓகே மேம். இப்போ நாங்கள் இது வரைக்கும் 1,00,000 வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் வந்து உருவாகிற விதத்தை பார்த்தோம். ஒரு ஈஸியான மெத்தட் படி நம்பர் வந்து உருவாகி கொண்டுச்சு. அதுக்கு பிறகு நான் நம்பர் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா 1,00,000க்கு பின்னால வரக்கூடிய ரூல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா காணப்படும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 125,600 அதாவது 12,05,600 அப்படின்ற இலக்கம் தான் இந்த இடத்துல தரப்பட்டிருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா பின்னால இருந்து என்ன செய்யணும்னா வரக்கூடிய 4 இலக்கங்களையும் வேறையாக்க வேணும். வேறையாக்கிட்டு அதுக்கு முன்னால எத்தனை இலக்கம் இருக்கோ அதை வந்து ஒரு நம்பரா கருத வேணும். இப்ப நீங்க வந்து அதாவது 125,600 நம்பர் எடுத்துக்கோனீங்கன்னா பின்னால இருந்து 4 இலக்கத்தை வேறையாக்கின உடனே 12 என்ற இலக்கம் மாத்திரம் மிச்சம் உள்ளதா காணப்படும்.
அப்போ உங்களுக்கு தெரியும் 12 அப்படின்றதுக்கு வந்து ஜூனி அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து மண் அப்படின்றத எட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆகவே ஜூனி மண் அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அதுக்கு பின்னால வரக்கூடிய இலக்கத்தை நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரியே நம்ம உருவாக்க வேண்டும். அப்ப 5600 அப்படின்ற நேரம் வந்து 5000ன்றதுக்கு வந்து கொஸ்டின் அப்படின்னு சொல்லப்படுது. அது 600ன்றதுக்கு வந்து ரொப்பியாக்குன்னு சொல்லப்படுது. ஆகவே முழு இலக்கத்தையும் பார்த்தீங்கன்னா ஜூனிமன் கொசன் கொசன் ரொப்பியாக்கு ஜூனிமன் கொசன் ரொப்பியாக்கு அப்படின்னு வரும். ஓகே. ඊළඟට තියෙනවා 150,000 1,50,000 එකත් ඒ විදිහම තමයි. මේකේ අන්තිමට තියෙන නම්බර්ස් අතර වෙන් කරගත්තාම මුලින් තියෙන්නේ 15 15 15ට කියනවා ජූගෝ කියලා. ඒතකොට මෙතන බිංදු විතරක් තියෙන නිසා මන් කියන එක ඇඩ් වෙනවා. එහෙනම් ජූගොමන් ජූගොමන්. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 1,50,000 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதையும் நீங்க ஏற்கனவே செஞ்சபடி தான் செய்யணும். பின்னாலே 4 இலக்கத்தையும் வேறாக்குனீங்கன்னா 15 மாத்திரம் காணப்படும். 15 அப்படின்றதுக்கு வந்து ஜூகோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட மண் எட் பண்ணீங்கன்னா ஜூகோமன் அப்படின்னு வரும். ஜூகோமன் அப்படின்றது அதாவது 1,50,000 குறிச்சக்கூடியதாக காணப்படும். ஓகே. ඒ ටික නෝට් ඩවුන් කරගමු. இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
ඕකේ එතකොට ඒ ටික හරි. ඊළඟට තියෙනවා දැන් 1 lakh කියලා කියන්නේ ජූමන් කියන එක. ඒ වගේම තමයි ඊළඟ නම්බර්ස් ටිකත් හැදෙන්නේ. 2 lakh වල ඉඳලා 9 lakh වෙනකන්. එතකොට මේකත් ඒ විදිහමයි මන් කියන එකට 20 30 40 50 ඊළඟට 60 70 80 90 කියන ටික ඇඩ් කරාම හරි. එහෙනම් නිජුමන් කියලා කියන 2 lakh ඊළඟට 3 lakh කියනවා සංජුමන් ඊළඟට යොන්ජුමන් ගොජුමන් රොකුජුමන් නනජුමන් හචිජුමන් කියුජුමන්. මේකත් අර කලින් වගේම තමයි. මේ විදිහට නම්බර්ස් ටික වෙන් කරාම මෙතන තියෙන නම්බර් එක නම්බර් එකක් විදිහට ගන්න 20. එහෙනම් 20 වලට 1 ඇඩ් කරනවා. ඊළඟ 30 වලට 1 ඇඩ් කරනවා මේ විදිහට. එහෙනම් නිජුමන්, සංජුමන්, යොන්ජුමන්, ගොජුමන්, රොකුජුමන්, නනජුමන්, හචිජුමන්, කියුජුමන්. ඕකේ. ஓகே மேம். மேம் மாமா என்ன வந்தா மேம்? ඔව් එහෙනම්. ஓகே மேம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம் 1 லேக் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அப்ப நாங்க லேக்ஸா சொல்ற நேரம் மன்ற வேர்டை யூஸ் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப வந்து 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா பின்னால் உள்ள 4 இலக்கத்தையும் வேறுபடுத்திட்டு முன்னால் உள்ள இலக்கத்தை மாத்திரம் சொல்லி மண் அப்படின்றத வந்து எட் பண்ண வேணும். இப்ப பாத்தீங்கன்னா 2 லட்சம் அப்படின்றதுல பாத்தீங்கன்னு சொன்னா 20 தான் காணப்படுது. அது பூஜ்ஜியத்தை தவிர 20 காணப்படுது. 20க்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிஜு அப்படின்னு சொல்லப்படும். அதோட மண்ணை எட் பண்ண வேணும். ஆகவே நிஜுமன் அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 30 40 50 60 70 80 90 அப்படின்றதோட நீங்க மண்ணுன்ற விட எட் பண்ணீங்கன்னா போதும் அந்த இலக்கம் வந்து வரக்கூடியதாக காணப்படும். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 லட்சம் அப்படின்றது வந்து சஞ்சூமன், 4 லட்சம் யொன்ஜூமன், 5 லட்சம் கொஜூமன், 6 லட்சம் ரொகுஜூமன், 7 லட்சம் நனஜூமன், 8 லட்சம் ஹச்சிஜூமன், 9 லட்சம் கியூஜூமன் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ඕකේ නෝට් ඩවුන් කරගෙන ඩන් කියලා මෙසේජ් එකක් දාන්න. இதை நோட் டவுன் பண்ணிட்டு டன் என்ற ஒரு மெசேஜ் போடுங்க.
right okay එතකොට මේවයි මේ නම්බර්ස් වල තියෙන මැද නම්බර්ස් ටික හැදෙන්නේ අර කලින් කිව්ව විදිහටමයි අර නම්බර්ස් අතර වෙන් කරගෙන ඒ විදිහට හදා ගන්න ඕනේ. right ඊළඟට තියෙනවා 1 මිලියන් කියන එක. දැන් මෙතන නිකන් කරන්න 90 lakh කියන එක. ඊළඟට තියෙනවා 1 මිලියන්. 1 මිලියන් කියලා කියන්නේ එතන මේකත් ඒ විදිහමයි. මේකෙත් නම්බර්ස් අතර මේ විදිහට වෙන් කරාම මුලින් තියෙන්නේ 100 100 කියන එක. නම් 100ට 100 වලට ඇඩ් කරනවා 1 කියන එක. 100 වලට කිව්වා යකෝ කියලා ඊළඟට 1 ඇඩ් කරාම යකෝ 1. අන්න මෙතන ඊහාට මැද නම්බර්ස් අපි ලියන්නේ නැහැ දැනට. ඔයගලන්ට පුළුවන් try කරන්න. එහෙනම් 1 මිලියන් කියලා කියන්නේ යකෝ 1. ඊළඟට තියෙනවා 10 මිලියන් කියන එක. ඒකත් ඒ විදිහමයි මේ විදිහට නම්බර්ස් අතර වෙන් කරාම මුලින් තියෙන්නේ 1000. එතකොට 1000ට කියන සෙන් කියලා ඒකට 1 ඇඩ් කරනවා. නම් 10 මිලියන් කියලා කියන්නේ සෙන් 1. ඊළඟට 100 මිලියන් කියන එක මෙතෙන්දි මම එතකොට මේ 10 මිලියන් වලට එනකන් තමයි 1 කියන එක යූස් කරන්නේ. ඊට මෙතනින් එහාට තියෙන නම්බර්ස් වලට ඔක්කො කියන වර්ඩ් එක යූස් කරනවා. ඒතර මේකේ මෙතන නම්බර්ස් 8ක් තියෙනවා. මේ 8ටම ඔක්කො කියන්නේ මුලින් තියෙන 1 කියන එක ඊළඟ ඒකට කියනවා ඉචි කියලා. නෑ ඉචි ඔක්කො. ඒක හැදෙන විදිය ගොඩක් ඉම්පෝටන්ට් නෑ. ඒක මතක තියාගත්තම ඇති. නම් 1 මිලියන් හ්‍යකුමන් 10 මිලියන් සෙන්මන් 100 මිලියන් ඉචි ඔක්කො. ඕකේ. 100 මිලියන් එක ආයස්ට් කියන්න පුළුවන්ද? 100 මිලියන් වල මෙතන නම්බර්ස් 8ක් තියෙනවා. 8ටම ඔකු කියලා කියනවා. ඊළඟ මුලින් තියෙන 1 වලට ඉචි. එහෙනම් ඉචි ඔකු. Okay, ma'am. Thank you, ma'am. Shall I explain, ma'am? ஓகே ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 1 மில்லியன் அப்படின்றதுக்கு எப்படி சொல்றது? 10 பில்லியன் அப்படின்றதுக்கு எப்படி சொல்றது? அப்படின்றத பார்க்க போறோம் நாங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான் செய்ய வேணும். பின்னாலேருந்து 4 இலக்கத்த வேறுபடுத்தணும். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இலக்கத்த வந்து ஒரு இலக்கமா கொள்ளணும். இப்போ 1 மில்லியன் எடுத்துக்கொண்டீங்கன்னா, முதல் 4 0வை நீங்க வேறையாக்கினதுக்கு பின்னால 100 காணப்படுது. 100க்கு வந்து ஹியக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட மண்ணை எட் பண்ணீங்கன்னா, ஹியக்கு மண் அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அது 10 மில்லியன் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து வரக்கூடிய பின்னாலேருந்து வரக்கூடிய 4 இலக்கத்த எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, 1000 காணப்படக்கூடியதா இருக்கும். 1000க்கு வந்து சென் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட மண்ணை எட் பண்ணீங்கன்னா, சென் மண் அப்படின்னு வரும். அப்ப 10 மில்லியன் அப்படின்றதுக்கு வந்து சென் மண் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதா இருக்கும். இப்ப இதுக்கு இடையில வரக்கூடிய இலக்கங்களை வந்து எழுதில்ல. நீங்க வந்து எழுதி ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதே மெத்தட் படி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 100 மில்லியன். அதாவது 100 மில்லியன் அப்படின்னு வர நேரம், உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பின்னாடி வந்து 8 இலக்கங்கள் வந்து வரக்கூடியதா காணப்படும். 8 பூஜ்ஜியங்கள் இந்த இடத்துல வரக்கூடியதா காணப்படுது. ஆகவே 8ன்றதுக்கு வந்து ஒக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து அதாவது இப்ப இந்த 8 பூஜ்ஜியத்துக்கு வந்து ஒக்குன்னு சொல்றோம். அதுக்கு முன்னால 1 காணப்படுது. 1க்கு இச்சின்னு சொல்லப்படுது. இச்சியோட ஒக்கு சேர்த்தீங்கன்னா, இச்சி ஒக்கு அப்படின்னு சொல்லப்படும். ஆகவே 100 மில்லியன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இச்சி ஒக்கு அப்படின்னு சொல்லப்படும். ஓகே. ஓகே ටිකක් නෝට් ඩවුන් කරගන්න. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
රයිට් ඕකේ. එතකොට 100 මිලියන් වලින් නම්බර්ස් n වෙනවා. ඩවුට්ස් මොනවා හරි තියෙනවද? 100 மில்லியனோட நம்பர்ஸ் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். රයිට් ඕකේ. එතකොට නම්බර්ස් එතනින් n වෙනවා. මේකත් ඕගලන්ට ප්‍රැක්ටිස් කරන්න පුළුවන්. එක එක විදිහේ නම්බර්ස් ක්‍රියේට් කරලා. ඊළඟට බලමු ඊළඟ ලෙසන් එක. රයිට් ඊළඟට තියෙනවා week days. ජපනීස් වලින් කොහොමද week days කියන්නේ කියන එක? week days වලට කියනවා යෝබි කියලා. යෝබි. එතකොට මෙතන තියෙන යෝ එක ඊළඟට මේකට ඌ එකක් ඇඩ් කරාම යෝ කියන ලෝන් වවල් එකක් හැදෙනවා. ඊළඟට b යෝබி. ஓகே. ஓகே மேம். இப்போ நாங்க பார்க்க போறது வந்து வீக் டேஸ். அதாவது வார நாட்கள வந்து எப்படி சொல்றதுன்னு பார்க்க போறோம். இதுல வந்து வீக் டேஸ் அப்படின்றதுக்கு ஜப்பனீஸ்ல வந்து யோபி அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல பார்த்தீங்கன்னா யோக்கு பின்னால வந்து ஊ காணப்படுது. அது என்னச்சுன்னா அது லாங் வவல் ஆக்குறதுக்காக. ஆகவே இது யோபி அப்படின்னு சொல்லக்கூடியது வார நாட்கள். ஓகே மேம். ඊළඟට බලමු ඊළඟ week days Monday වල ඉඳලා Sunday වෙනකම්. Monday වලට කියනවා ගෙට්සු යෝබි. එතකොට මේ හැම week day එකක්ම යෝබි කියන එකෙන් තමයි end වෙන්නේ. නම් Monday වලට කියනවා ගෙට්සු යෝබි. ගෙට්සු යෝබි. ඊළඟට Tuesday වලට කියනවා කයෝබි. කයෝබි. ඊට Wednesday සුයෝබි. සුයෝබි. ඊට Thursday මොකුයෝබි. Friday kinyobi. Saturday doyobi. Sunday nichiyobi. Getsuyobi, kayobi, suyobi, mokuyobi, kinyobi, doyobi, nichiyobi. Okay. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி ஜப்பனீஸ்ல சொல்லப்படும் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் இப்ப தமிழ்ல சொல்றதுனால திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்றது கிழமை கிழமைன்ற சொல் வரும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா ஜப்பனீஸ்லயும் வந்து இந்த யோபி யோபின்னா வாரம் கிழமை அப்படின்னு கருத்து வரக்கூடியதா இருக்கும். ஒவ்வொரு கிழமை பேருக்கு பின்னால யோபி அப்படின்றது வரக்கூடியதாக காணப்படும். இல்ல முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா மண்டே திங்கட்கிழமை அப்படின்றது கெட்ஸி யோபி அப்படின்னும், செவ்வாய்க்கிழமை வந்து கயோபி அப்படின்னும், புதன்கிழமை வந்து சுயோபி அப்படின்னும், வியாழக்கிழமை வந்து மொக்யோபி அப்படின்னும், வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்து கின்யோபி அப்படின்னும், சனிக்கிழமை தொயோபி அப்படின்னும், சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து நியோபி அப்படின்னும் அழைக்கப்படும். ஓகே. Okay, ටිකක් note down කරගමු.
right okay ඊළඟට බලමු days of the month මාසයේ දින කියවන විදිහ. එතකොට මේකට ඕන වෙනවා day කියන word එක day එකට අපි ජපනීස් වලින් කියනවා නිචි කියලා. නිචි. okay ஓகே மேம். இப்போ நாங்க என்ன பார்க்க போறோம்னா டேஸ் ஆஃப் த மந்த், அதாவது மாதத்தில் உள்ள நாட்களை பார்க்க போறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு நாள் அப்படின்னு சொல்றதுக்கான வார்த்தை தேவைப்படுது. நாள் அப்படின்றது வந்து ஜப்பனீஸ்ல நிச்சி அப்படின்னு அழைக்கப்படும். ஓகே okay ඊළඟට බලමු days. ඒක first වල ඉඳලා 31st වෙනකම්. එතකොට first ඉඳලා 10th වෙනකම් මේ වගේ words word එකක් තියෙනවා මේක මතක තියාගන්න ඕනේ. ඊළඟට 11th වල ඉඳලා කියන්නේ 11 වෙනි ඉඳලා 31 වෙනකම් ටික අපිට හදාගන්න පුළුවන්. එහෙනම් first පළවෙනිදට කියනවා සුයිතචි. මෙතන ඉත්සු කියන letter එක තියෙන්නේ. ඒකට pronounce කරන්නේ ඉත්සුයිතචි නෙමෙයි සුයිතචි. සුයිතචි. ඊළඟට second දෙවෙනිදට කියනවා ෆුත්සුකා. ෆුත්සුකා. and third තුන්වෙනිදා මික්කා. මික්කා. and fourth යොක්කා. යොක්කා. ඊළඟට fifth ඉත්සුකා. ඉත්සුකා. ඊළඟට sixth හයවෙනිදා මුයිකා. ඊළඟට හත්වෙනිදා නනෝකා. සුයිතචි ෆුත්සුකා මික්කා යොක්කා ඉත්සුකா முயிகா நனோகா. ஓகே ஓகே மேம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லப்படும் அப்படின்னு பார்ப்போம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நாள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீதச்சி அப்படின்னு சொல்லப்படும். இதுல வந்து அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது எழுத்து வந்து பாத்தீங்கன்னா இட்சு அப்படின்னு எழுத்து காணப்படுது. அதுக்காக இட்சு தச்சி அப்படின்னு ரீட் பண்றல. அதை நீங்க வந்து வாசிக்கிற நேரம் ஸ்வீதச்சி அப்படின்னு ரீட் பண்ண வேணும். அவை முதலாவது நாளுக்கு ஸ்வீதச்சி அப்படின்னு சொல்லப்படும். ரெண்டாவது நாள் அப்படின்றதுக்கு வந்து ஃபுட்சுகா, மூன்றாவது நாளுக்கு வந்து மிக்கா, நான்காவது நாளுக்கு யொக்கா, ஐந்தாவது நாளுக்கு இட்சுகா, ஆறாவது நாளுக்கு முய்கா, ஏழாவது நாளுக்கு நனோகா. ஓகே ஓகே ටිකක් note down කරගන්න.
ඕකේ නෙක්ස්ට් අන්න ඊළඟට තියෙන 8 අටවෙනිදා. අටවෙනිදාට කියනවා යෝගා යෝගා. ඊළඟට 9th නවවෙනිදාට කියනවා කොකොනොකා කොකොනොකා. ඊළඟට 10 වෙනිදාට කියනවා තෝකා තෝකා. එතකොට මේ වර්ඩ්ස් ටික අනිවාර්යයෙන්ම මතක තියාගන්න ඕනේ, මෙමරයිස් කරන්න ඕනේ. ඊළඟට මෙතන ඉඳන් 11th වල ඉඳලා මෙන්න මේ විදිහට තමයි නම්බර් එකට, දැන් නම්බර්ස් කරන්නේ නම්බර් එකට නිචි කියන වර්ඩ් එක. නිචි කියන්නේ ඩේ එක, ඒක ඇඩ් වෙනවා. එහෙනම් 11 කියලා කියන්නේ ජූ ඉචි, මේකට නිචි ඇඩ් කරාම ජූ ඉචි නිචි වෙනවා. එහෙනම් 11th කියන්නේ ජූ ඉචි නිචි. දැන් 12th 12 වෙනිදාත් ඒ විදිහමයි. 12 කියන නම්බර් එක ජූනි, මේකට නිචි ඇඩ් කරනවා ජූනි නිචි. ඊළඟට 13 කියලා කියන්නේ ජූසන්, මේකට නිචි ඇඩ් කරනවා එහෙනම් ජූසන් නිචි. ඊළඟ මෙන්න මේක විතරක් ස්පෙෂල් 14 වෙනිදා. මේකෙදි නිචි ඇඩ් කරන්නේ යොක්ක කියන එක තමයි ඇඩ් කරන්නේ. යොක්ක කියලා කියන්නේ ෆෝත් 4 වෙනිදාට කිව්ව යොක්ක කියලා. එහෙනම් ජූ වලට යොක්ක ඇඩ් කරාම ජූ යොක්ක වෙනවා. ඒක ස්පෙෂල් නම්බර් එකක්. ජූ යොක්ක. එහෙනම් යෝක කොකොනොක තෝක ජූ ඉචි නිචි ජූනි නිචි ஜூசான் நிச்சி ஜூ யொக்கா. ஓகே ஓகே மேம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 8வது நாள் அப்படின்றதுக்கு வந்து யோகா அப்படின்னு சொல்லப்படுது. 9வது நாளுக்கு வந்து கொக்கோனோக்கா, 10வது நாளைக்கு வந்து தோக்கா, 11வது நாள் அப்படின்றது இது வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 1லேருந்து 10 வரைக்கும் ஸ்பெஷலான வேர்ட்ஸ் காணப்படும். அதை நீங்க வந்து கட்டாயமா பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேணும். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா 11, 12 அப்படின்னு வர நேரம் வந்து நீங்க எப்படி செய்யணும்டா, 11 அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இப்ப இலக்கத்துல வந்து 11ன்றதுக்கு ஜூ இச்சின்னு சொல்லப்படுது. அதோட நிச்சின்றதை எட் பண்ணீங்கன்னா போதும். ஆகவே ஜூ இச்சி நிச்சின்றது 11 வரும். அதே மாதிரி 12 சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூனி அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அதோட நிச்சி எட் பண்ணீங்கன்னு சொன்னா ஜூனி நிச்சி அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். 13 அப்படின்றதுக்கு ஜூசன் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நிச்சி எட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஜூசன் நிச்சி அப்படின்றது 13வது நாள் அப்படின்றத குறிச்சக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த 14வது நாள் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆனது. அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜூ அப்படின்னு எட் பண்ணி நாங்க வந்து 4த்துக்கு யொக்கான்னு சொல்லுவோமே, அந்த யொக்காவை எட் பண்ண வேணும். ஆகவே ஜூ யொக்கா அப்படின்னா 14வது நாள் அப்படின்னு கருத்து வரக்கூடியதா இருக்கும். ஆகவே 8வது நாள் யோகா, 9வது நாள் கொக்கோனோக்கா, 10வது நாள் தோக்கா, 11வது நாள் ஜூ இச்சி நிச்சி, 12வது நாள் ஜூனி நிச்சி, 13வது நாள் ஜூசன் நிச்சி, 14வது நாள் ஜூ யொக்கா. ஓகே. ஓகே ටිකක් නෝට් ඩවුන් කරගමු.
ඕකේ නෙක්ස්ට් අන්න ඊළඟට 15th 15 වෙනිදා අපිට ඒ ටිකත් ඒ විදිහම තමයි නම්බර් එකට නිචි කියන එක ඇඩ් කරනවා. දැන් 15 කියන්නේ 15 කියන්නේ ජූගෝ මේකට නිචි ඇඩ් කරාම ජූගෝ නිචි. ඊට 16 කියන ජූරොකු මේකට නිචි ඇඩ් කරාම ජූරොකු නිචි. ඊට 17 ජූ නන නිචි. ඊට ජූ හචි නිචි. ඊට 19 ජූ කුනිචි. ඊළඟ 20 20 වෙනිදාට වෙනමම වර්ඩ් එකක් තියෙනවා ස්පෙෂල් ඒකට කියනවා හත්සුකා කියලා. හත්සුකා. ඊළඟ 21ත් අර විදිහම කලින් විදිහම තමයි නම්බර් එකට නිචි කියන එක ඇඩ් කරනවා. 21 21 කියලා කියන්නේ නිජු ඉචි මේකට නිචි ඇඩ් කරාම නිජු ඉචි නිචි වෙනවා. නිජු ඉචි නිචි. right okay. ஓகே மேம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா 15, 16 அப்படின்றதுக்கெல்லாம் எப்படி சொல்வேன்னு பார்க்க போறோம். அதாவது 15வது நாள், 16வது நாள் அப்படின்னு சொல்றதுக்கு. இதுல வந்து நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த நம்பர்ட பேரை போட்டு அதுக்கு பக்கத்துல நிச்சின்ற செட் பண்ணினா போதும். ஆகவே 15 அப்படின்றதுக்கு ஜூகோன்னு சொல்லப்படுது. அதோட நிச்சி எட் பண்ணீங்கன்னா ஜூகோ நிச்சின்னு வரும். 16க்கு ஜூ ரொக்குன்னு சொல்லப்படுது. அதோட நிச்சி எட் பண்ணீங்கன்னா ஜூ ரொக்கு நிச்சின்னு வரும். அதே மாதிரி 17க்கு ஜூ நன நிச்சி, 18க்கு ஜூ அச்சி நிச்சி, 19க்கு ஜூகு நிச்சி. ஆனா 20 மட்டும் ஸ்பெஷலான வேர்ட். அதுக்கு வந்து வேற ஒரு வேர்ட் காணப்படுது ஹத்சுகா. 20க்கு வந்து ஹத்சுகான்னு சொல்லப்படும். அதுக்கு பின்னாடி 21 அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி ஏற்கனவே நாங்க பார்த்த மாதிரி வரும். 21ன்றதுக்கு வந்து நிஜு இச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நிச்சய சேர்த்தீங்கன்னா நிஜு இச்சி நிச்சி அப்படின்னு வரும். ஓகே.
ඕකේ ඊළඟට sorry 22nd මේකත් කලින් විදිහම තමයි නම්බර් එකට නිචි ඇඩ් කරනවා. එහෙනම් නිජුනි නිචි නිචි. ඊළඟ 23rd 23 වෙනිදා නිජු සන් නිචි. يعني මෙන්න මේක 24 වෙනිදායි 14යි ස්පෙෂල්. මේකටත් නිචි ඇඩ් කරන්නේ. මේකෙත් යොක්කා කියන එක තමයි යූස් කරන්නේ. එහෙනම් නිජු යොක්කා. ඊළඟ 25 නිජු ගොනිචි. 26 වෙනිදා නිජු රොකුනිචි. ඊළඟට 27 වෙනිදා නිජු නනානිචි. 28 වෙනිදා නිජු හචිනිචි. ஓகே ஓகே மேம். இப்போ அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா 22, 23 அதுவும் ஏற்கனவே நாங்க செஞ்ச மாதிரியே செஞ்சு கொள்ள வேணும். அதாவது 22 அப்படின்றதுக்கு வந்து நிஜுனி அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நிச்சி எட் பண்ணீங்கன்னு சொன்னா நிஜுனி இச்சி அப்படின்னு வரும். 23ஆம் நாள் அப்படின்றதுக்காக நிஜு சன் நிச்சி அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். ஆனா 24ன்றது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். அதோட பார்த்தீங்க அதுல நீங்க எப்படி செய்யணும்னா நிஜுக்கு பக்கத்துல யொக்கா அதாவது 4த் அப்படின்றது 4வது அப்படின்னு சொல்றதுக்கான வேர்டை நீங்க எட் பண்ண வேணும். ஆகவே 24 அப்படின்றதுக்கு வந்து நிஜு யொக்கான்னு வரும். அதே மாதிரி நாங்க ஏற்கனவே பார்த்தோம் 14 அப்படின்றது கூட வந்து ஸ்பெஷலான வேர்டு அப்படின்னு பார்த்தோம். அதே போல 24 வந்து ஸ்பெஷலான வேர்டாக காணப்படுது. அதே மாதிரி 25 பார்த்துக்கொண்டுச்சுன்னா அது ஆரம்பத்தில் உள்ள மாதிரி 25ன்றதுக்கு நிஜுகோன்னு சொல்லப்படுது. அதோட நிச்சி எட் பண்ணிக்கொள்ள வேணும். ஆகவே நிஜுகோ நிச்சி. 26 அதே மாதிரி நிஜு ரொக்கு நிச்சி. 27 நிஜு நன நிச்சி. 28 நிஜு ஹச் நிச்சி அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஓகே.
රයිට් ඕකේ. ඊළඟට තියෙනවා 29th 29 වෙනිදා නිජු කුනිචි ඊළඟට 30 වෙනිදා සංජු නිචි ඊළඟට 31st සංජு ඉචි නිචி. ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 29, 30, 31 சொல்லக்கூடிய நாட்களுக்கு எப்படி சொல்றேன்னு பார்ப்போம். 29 அப்படின்றதுக்கு நிஜுக்குன்னு சொல்லப்படுவது. அதோட நிச்சி ஆட் பண்ண வேணும். ஆகவே நிஜுக்கு நிச்சி. 30 வந்து சஞ்சு நிச்சி. அதாவது 30க்கு சஞ்சுன்னு சொல்லப்படுது. அதோட நிச்சி ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். 31ன்றது வந்து சஞ்சு இச்சி நிச்சி அப்படின்னு வரும். ஓகே மேம். ඕකේ. එතකොට days of the month ඒ විදිහට තමයි end වෙන්නේ. doubts තියෙනවා. ඕකේ next ඊළඟට බලමු months ජපනීස් වලින් කොහොමද මාස ගණන් කරන්නේ කියන එක. එතකොට මේකෙදි මාසය කියන එක month එකදී කියන words තුනක් තියෙනවා. එකක් තමයි ගෙත්සු කියන එක. ගෙත්සු. ඊළඟට කියනවා ගත්සු කියලා. ඊළඟට සුකි කියලා කියනවා. මේවා එක එක situations වලදී තමයි use කරන්නේ. දැනට අපි දැන් months ටික ගණන් කරන එක කරන්නේ. එතකොට use කරන්නේ මේ guts කියන word එක විතරයි. දැනට මතක තියාගන්න මේ ටික මාසයට කියනවා ගෙත්සු ඊළඟට ගත්සු සුකி. ஓகே. ஓகே மேம். அடுத்து நாங்க மாதங்களை வந்து பார்க்க போறோம். மாதங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு 3 வேர்ட்ஸ் பயன்படுத்தப்படுது.
அதுல ஒன்று கெட்ஸு, மற்றது கட்ஸு, மற்றது சுக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா வேற வேற வேர்ட்ஸ் வந்து காணப்படுது. ஆனா மாதம்ன்றதை குறிச்சக்கூடியதா இருக்கும். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தப்படும். அந்த வகையில நாங்க மாதங்களை சொல்றதுக்காக இப்போ ஒரு மாதத்தின் பேரை சொல்றதுக்காக கட்ஸ்ன்ற வேர்டை பயன்படுத்துறோம். ஓகே மேம். ඕකේ ඊළඟට බලමු මාන්ස් කොහොමද ගණන් කරන්නේ කියන එක. මේකෙදි මම කිව්වා ගත්සු කියන වර්ඩ් එක තමයි යූස් කරන්නේ. එතකොට මෙතන දැන් අපේ තියෙන ජනවාරි පෙබරවාරි විදිහට නමක් තියෙනවා. ජැපනීස් වලදී කරන්නේ නම්බර් එකට ගත්සු කියන එක ඇඩ් කරනවා. එතකොට first month second month ඒ විදිහට තමයි යන්නේ. නම් ජනවාරි වලදී කියන්නේ first month එක නිසා first 1 කියන ඉචි මේකට ඇඩ් කරනවා ගත්සු කියන වර්ඩ් එක. නම් ඉචි ගත්සු ජනවාරි ඉචි ගත්සු. ඊළඟ ෆෙබ්‍රුවරි එහෙනම් නිගත්සු නී කියන්නේ 2 වලට ගත්සු කියන month එක නිගත්සු. ඊළඟට මාර්ච් 3 වලට කියනවා sun month එකට ගත්සු එහෙනම් sun ගත්සු. ඊළඟට ඒප්‍රිල් 4 වෙනි මාසේ. එතකොට 4 වලට කිව්වා යොන් එහෙම නැත්නම් ෂී කියලා. ඒතර months වලදී ගන්නේ ෂී කියන එක. එහෙනම් ඒප්‍රිල් කියන්නේ ෂිගත්සු. ඊට මේ 5 වෙනි මාසේ ගෝගත්සු. ඊළඟට ජූන් 6 වෙනි මාසේ රොකුගත්සු. ඊළඟට ජුලයි කියන්නේ 7 වෙනි මාසේ. එතකොට 7 වලට කියවන් words දෙකක් ශිචි එහෙම නැත්නම් නනා කියන එක. ඒතර month එකේදී ගන්නේ ශිචි කියන එක. නැත්නම් ශිචිගත්සු. ඊළඟට ඕගස්ට් වලට හචිගත්සු. ඊළඟට සෙප්තැම්බර් වලට 9 වලටත් words දෙකක් කිව්වා. Q එහෙම නැත්නම් කූ කියන එක. month එකේදී ගන්නවා කූ කියන එක. නම් කුගත්සු. ඊළඟට ඔක්තෝබර් 10 වෙනි මාසේ ජූගත්සු. ඊළඟට නොවැම්බර් ජූ ඉචිගත්සු. ඩිසෙම්බර් ජූනිගත්සු. එතකොට months ටික ලේසි number එකට ගත්සු ඇඩ් කරාම month එක හැදෙනවා. ඉචිගත්සු, නිගත්සු, සංගත්සු, ශිගත්සු, ගොගත්සු, රොකුගත්සු, ශිචිගත්සු, හචිගත්සු, කුගත්සු, ජූගත්සු, ஜூ இச்சிகட்சு ஜூனிகட்சு. ஓகே ஓகே மேம். இப்போ வந்து நாங்கள் 12 மாதங்களுக்கும் எந்த பேர் கொண்டு அழைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கிலீஷில் தமிழ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பேர் காணப்படும். ஆனால் ஜப்பனீஸில் எப்படின்னு சொன்னால் அந்த மாதத்துக்குரிய இலக்கத்தை சொல்லி அதுக்கு பின்னால் கட்ஸு அப்படின்ற வேர்டு பயன்படுத்தப்படும். கட்ஸு அப்படின்னா மாதம். அப்போ அந்த மாதத்துக்குரிய இலக்கத்தை சொல்லி கட்ஸுன்ற வேர்டு எட் பண்ண வேணும். ஜனவரி 1வது மாதம் அப்படின்றதுனால 1க்கு வந்து இச்சி அதோட கட்ஸு எட் பண்ணிங்கன்னா இச்சு கட்ஸு அப்படின்னு வரும். பிப்ரவரி 2வது மாதம்ன்றதுனால நீயோட கட்ஸு எட் பண்ண வேணும், நிகட்ஸுன்னு வரும். மார்ச் 3ன்றதுனால சன்னோட கட்ஸு சேர்க்கணும், சன் கட்ஸுன்னு வரும். 4வது மாதம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏப்ரல் வந்து 4வது மாதம். உங்களுக்கு தெரியும் 4 அப்படின்னு சொல்றதுக்கு வந்து 2 வேர்ட் காணப்படுது. ஒன்று வந்து யொன், மற்றது ஷி. இந்த மாதம் சொல்ற நேரம் வந்து ஷி அப்படின்ற வேர்டு பயன்படுத்தப்படும். ஆகவே ஷி கட்ஸு, ஷிகட்ஸு அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அது 5வது மாதம் அப்படின்றதுக்கு கொகட்ஸு, கோண்டா 5 அதோட கட்ஸு எட் பண்ண வேணும், கொகட்ஸு. 6வது மாதம்ன்றதுக்கு வந்து ரொக்கு கட்ஸு. 7வது மாதம் 7க்கும் உங்களுக்கு தெரியும் 2 வேர்ட் காணப்படுது. ஒன்று நனா, மற்றது சிச்சி. இந்த இடத்துல சிச்சின்ற வேர்டை பயன்படுத்தப்படும். ஆகவே சிச்சி கட்ஸு அப்படின்னு வரும். 8வது மாதம் ஹச்சி கட்ஸு. 9 எடுத்துக்கொண்டீங்கன்னா 9க்கும் 2 வேர்ட் காணப்படுது. ஒன்று கியூ, மற்றது கூ. இந்த இடத்துல கூ அப்படின்ற வேர்டை பயன்படுத்தப்படும். ஆகவே கூ பிளஸ் கட்ஸு, குகட்ஸு அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அக்டோபர் 10வது மாதம் ஜூ கட்ஸு. 11வது மாதம் ஜூ இச்சி கட்ஸு. 12வது மாதம் ஜூனி கட்ஸு. ஓகே ஓகே ටික නෝට් ඩවුන් කරමු. இதை நோட் டவுன் பண்ணிக்கோ.
right okay එතකොට grammar lesson වලට කලින් තියෙන basic ටික මෙතනින් end වෙනවා මේ ටික හැමෝටම clearද doubts මොන හරි තියෙනවද கிராமர் லெசனுக்கு முன்னால் உள்ள பேசிக்கான விடயங்கள் இதோட முடியுது இதுல வந்து உங்க எல்லாத்துக்கும் கிளியரா இல்லாட்டி இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு கேட்கலாம் ඉතින් මාසෙ ගැන පොඩ්ඩක් කියන්නකෝ තුනක් තියෙනවා मैम जुलाई सितंबर तारीख मत प्रोनाउंस कर लेके अंदर ජුලයි shichigatsu shichigatsu September fugatsu fugatsu මාස තුනක් දුන්නානේ ඒක පොඩ්ඩක් දෙන්න clear නැහැ මොකද්ද මාස සම්බන්ධව තුනක් දුන්නානේ දෙස්සු ගත්තු ඒක පොඩ්ඩක් දැනගන්න මාසයට කියන words තුනක් තමයි මේක ජැපනීස් වලින් getsu කියනවා gatsu කියනවා tsuki කියනවා. ඒකට මේවා එක එක වෙලාවල් වලට situation වලදී තමයි use කරන්නේ. දැන් getsu use කරන තැනක් රයිගෙට්සු කියලා word එකක් තියෙනවා. ඒක රයිගෙට්සු කියලා කියන ලබන මාසෙ. ඒ වගේ හරි. ඒක ඉස්සරහට grammar කරනකොට තියෙනවා. අන්න ගත්සු කියන use කරන්නේ මේ දැන් කරන lesson එකේදී. අද මාස ගණන් count කරද්දී mute කරන්න නැත්නම් Ma'am, excuse me. Anitisu, please mute your mic. It's disturbing everyone. I Anitisu. will Okay, darling. okay ma'am you told them please unmute yourself ma'am okay එතකොට දැන් ගත්සු කියන එක use කරන්නේ මේ මම දැන් කරපු එකේදී ඒ කියන්නේ number එකට ගත්සු add කරාම නම් මාස ටික count කරගෙන යන්න පුළුවන්. දැන් සුකී කියන්නේ මාසෙටම තමයි. දැන් මේක use කරන්න පුළුවන් මාසයකට වගේ. සුකිනි කියලා අපි දැන් grammar කරනකොට ඒ වගේ මේ දෙක use වෙනවා right? okay තව මොන හරි doubts තියෙනවද? உங்களுக்கு வேற ஏதும் டவுட்ஸ் இருந்தா கே No, man. ඔව්. உங்களுக்கு இந்த 3 வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இப்ப கிராமர் பார்ட் செய்யற நேரம் வரும் அது மூலமா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் கெட்ஸு எந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுது கட்ஸு இப்ப நாங்க பார்த்தோம் அது மாதிரி சுக்கி எந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுதுன்றதை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் right okay. එතකොට අපි දැන් මේ course එකේදී ඕගොල්ලන් ඊළඟට කරන්නේ grammar කියන එක ජැපනීස් වල grammar. ඒ කියන්නේ ව්‍යාකරණ කියන එක. ඒකෙදි කරන්නේ basic sentence එකක ඉඳලා advanced sentence එකක් වෙනකම් කොහොමද sentence එකක් create කරගන්නේ කියන එක. එතකොට දැන් මෙතෙන් එනකම් හිරගනා alphabet එක කරා ඊළඟට කතකනා කියන alphabet එක කරා ඒ ටික use වෙනවා. එතකොට pronunciation එක මම මේක කරන්නේ නැහැ. මේ කියන්නේ pronounce ඒ කියන්නේ ඔයගලන්ට හිරගෙන කතන කියව ගන්න පුළුවන් වෙන්න ඕනේ. හරි මෙතනින් එහාට කරන lessons වලදී. එතකොට lessons 20 වගේ කරනවා grammar lessons. ඒකට මේ ටිකේදී එක lesson එකකට ඕනේ වෙන vocabulary set එකක් තියෙනවා. right? ඒ ටික PDF එකක් විදිහට ඔයගලන්ගේ group එකට එවනවා.
ඊට අමතරව ඒ words ටික pronounce කරන විදිහත් class එකේදී කියලා දෙනවා. එතකොට ඔයගලන්ට words වෙනම book එකක ලියලා ඊළඟට grammar ටික වෙනම book එකක ලියලා ඒ විදිහට කරගෙන යන්න පුළුවන්. Okay. ஓகே மேம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அடிப்படையான சில முக்கியமான விடயங்கள் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு பின்னால வந்து உங்களுக்கு வந்து கிராமர் ஸ்டார்ட் ஆக்கப்படும். இந்த கிராமர்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பேசிக் அடிப்படை இலக்கணத்திலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சொல்லித் தரப்படும். அதாவது பேசிக் கிராமர்லேருந்து அட்வான்ஸ் கிராமர் வரைக்கும் உங்களுக்கு சொல்லித் தரப்படக்கூடியதா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மேம் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு சொற்களுக்கான PDF தருவாங்க. அதை உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கொள்ளிடும். அதே மாதிரி ஒவ்வொரு கிராமர்ஸையும் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதே நேரம் அந்த சொற்களை வந்து PDF தந்தாலுமே கூட அந்த வேர்ட்ஸை வந்து கிளாஸ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கு பின்னால வந்து உங்களுக்கு கிராமர் சொல்லி தரப்படும். உங்களுக்கு என்ன செய்யலாம்னா, கிராமருக்கு ஒரு புக் ஒன்று வச்சு கிராமரை எழுதலாம். சொற்களை வேறையா வச்சுக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து இதுக்கு பின்னால இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் மேம் வந்து ஹிரகனா, கதகனா எல்லாமே படிச்சு தந்திராங்க. அந்த வகையில உங்களுக்கு இதுக்கு பின்னால வரக்கூடிய கிளாஸ்ல இந்த வேர்ட்ஸை வந்து வாசிக்கக்கூடிய தன்மை வந்து காணப்பட வேண்டும். ஓகே. right okay එහෙනම් අපි lesson 1 කියන එක start කරමු. මේ lesson 1 එකේ vocabulary කරන්නේ words ටික. මේක PDF එක ඕගලන්ට send කරනවා. එහෙම නැත්නම් දැන් අදට PDF එක හම්බෙනකම් word එකෙන් word එකට pronounce කරලා ලියාගෙන යමු. මේ PDF first lesson එක්ස්කියුස් මී මෑම්. ඔව් මේ PDF chat වලින් share කරන්න පුළුවන් නේද මෑම්? chat වලින් මම try කරන්න. okay ඕකේ. right. එතකොට දැන් මේ first lessons වලදී විතරයි මම මෙතන මේ වෙනමම line එකක් දාලා pronunciation එක දාන්නේ. මොකද තාම මේ practice නැති නිසා ඊළඟ lessons වලදී ඔයගොල්ලන්ට මේ හිරකන කතකන කියව ගන්න පුළුවන් වෙන්න ඕනේ. right first word එක තමයි මම ටිකක් pronounce කරන්න. ඊට පස්සේ නස්වින් translate කරමු. එතකොට first word එක තමයි I කියන්නේ මම කියනවා ජපනීස් වලින් වතෂි ඊළඟට we අපි කියනවා වතෂි තචි ඊළඟට you ඔබ කියනවා අනතා ඊළඟට that person අර පුද්ගලයා කියන එක මේකට words දෙකක් තියෙනවා. එකක් තමයි අනෝහිතෝ කියන එක. අනෝ කියන්නේ that කියන එක, හිතෝ කියන්නේ person. ඒ විදිහට හැදෙනවා අනෝහිතෝ. ළඟට තව word එකක් තියෙනවා අනෝ කතා කියන එක. කතා කියලා කියන්නේ හිතෝ කියන word එකේම polite version එක. ඒ කියන්නේ ආචාරශීලී ක්‍රමය. ඒකට අනෝහිතෝ කියන word එකේ polite word එක තමයි අනෝ කතා. ළඟට all of you කියන්නේ හැමෝම කියනවා මිනාසන්. ඊළඟට තියෙන මිස්ටර් මිසිස් කියන එක. එහෙම නැත්නම් මහතා මහත්මිය. එතකොට ජපනීස් වලදී ජපාන් වලදී ඕනෙම පර්සන් කෙනෙක්ගේ නේම් එකේ end එකට තමයි මේ මිස්ටර් මිසිස් කියන වර්ඩ් එක ඇඩ් කරන්නේ. කියන්නේ ඕනම ඇඩල්ට් කෙනෙක්ට. කියන්නේ normally නම කියලා අපි කතා කරන්නේ අනිවාර්යයෙන්ම එයාට කියන්නේ respect කරන නිසා මේ son කියන වර්ඩ් එක name එකට ඇඩ් කරනවා. එතකොට අන්තිමට name එකේ අන්තිමට තමයි end එකට තමයි son කියන එක ඇඩ් කරන්නේ. දැන් මෙතන Mr. යමදා කියලා කියනවා. එතකොට ඉංග්‍රීසි වලදී Mr. කියන එක මුලට ඇඩ් වෙනවා name එකේ. යමදා කියන ජපනීස් නමක්. මේකෙදි ජපනීස් වලදී name එකේ end එකට තමයි ඇඩ් කරන්නේ. එහෙනම් යමදා son. ඔයගොල්ලන්ගේ නම් වලට කියන්නේ තමන්ගේ නමට මේක කියන්නේ නැහැ. වෙන ඕනම කෙනෙක්ට කියන්න පුළුවන් son කියන එක. right එතෙන් එනකන් translate කරමු නස්රින්. ஓகே மேம். இப்போ வந்து முதலாவது லெசன்ல உள்ள புதிய வேர்ட்ஸ் தான் நாங்க பார்க்க போறோம். இல்ல முதலாவது வேர்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வத்தஷி அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். வத்தஷி அப்படின்னா நான் அப்படின்னு மீனிங் வரும். ரெண்டாவது வேர்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வத்தசி தச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. வத்தசி தச்சி அப்படின்னா நாங்கள் அப்படின்னு குறிச்சக்கூடியதாக காணப்படும். மூணாவது வேர்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அனதா அப்படின்னா நீ அல்லது நீங்கள், நீ அப்படின்றத குறிச்சக்கூடியதாக காணப்படும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனோ இத்தோ அனோ கத்தா, இதுல ரெண்டு வேர்ட் காணப்படுது. தட் பர்சன்
அந்த மனிதன் அப்படின்னு சொல்றதுக்காக 2 வேர்ட் காணப்படுது. இதுல வந்து அனோண்டா டெட் அது அந்த அப்படின்ற கருத்து வரக்கூடியதாയിരിக்கும். ஹிதோ அப்படின்றது வந்து மனிதன். ஆகவே வந்து அனோ ஹிதோ அப்படின்னா அந்த மனிதன் வரும். அடுத்த விட பாத்தீங்கன்னு சொன்னா அனோ கத்தா அப்படின்றதுல கத்தான்னு சொல்லக்கூடியது ஹிதோக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய நாகரிகமான கௌரவமா கூப்பிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து கத்தா அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே அனோ கத்தா அப்படின்றது வந்து அனோ ஹிதோ அப்படின்றத நாகரிகமானது அல்லது பொலைட்டானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மினாசன் அப்படின்னு சொன்னா all of you எல்லோரும் அப்படின்னு கருத்து வரக்கூடியதா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சன் அப்படின்னு கூடிய வார்த்தை. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஜப்பனீஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள மக்கள் வந்து அதாவது வாலிப வயது அடைந்தவர்களுக்கு தனியா பேரை மாத்திரம் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. எப்பவுமே அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காக மரியாதையா திரு திருமதி அது மாதிரி பயன்படுத்தக்கூடிய மிஸ்டர் மிஸ்ஸஸ் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஆகவே இந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ்க்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து சன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மிஸ்டர் யமதான்னு வார நேரம் யமதாக்கு முன்னால மிஸ்டர்ன்ற வேர்ட் வந்திக்குது. ஜப்பனீஸ்ல வந்து எப்பவுமே அந்த பேருக்கு பின்னாலதான் சன் அப்படின்றது வர வேணும். ஆகவே திரு யமதா அப்படின்னு சொல்றதுக்காக வந்து யமதா சன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. ඒ ටික නෝට් ඩවුන් කරගන්නත් පුළුවන්. එහෙම නැත්නම් මම chat box එකට share කරලා තියෙන්නේ මේ මොනවද PDF එක. ඕකේ next one. ඊළඟට තියෙනවා chan කියන word එක. එතකොට දැන් මේ sun කියන word එක වගේම chan කියන එක add කරනවා girl කෙනෙක්ගේ name එකට පස්සේ. එහෙම girls විතර නෙමෙයි පොඩි අය ඕනෙම කෙනෙක්. children's ලට use කරන්න පුළුවන්. මේකේ වෙනමම meaning එකක් නැහැ. name එකට add කරනවා විතරයි. ඒකට example එකක් විදිහට sakura කියන name එක මේකට chan add කරාම sakura chan වෙනවා. ඊළඟට ඒ වගේම boys ලට add කරනවා kun කියන word එක. kun. මේකෙත් වෙනමම meaning එකක් නැහැ. අපි කතා කරනකොට boys ලට මේ වගේ name එකට kun add කරන්න පුළුවන්. එක්සාම්පල් එකක් විදිහට තරෝ කියන name එක නම් මේකට kun add කරනවා තරෝ kun. ඊළඟට තියෙනවා national law. ඒ කියන්නේ ඕනම රටක ජාතිකයෙක් ගැන කියනකොට nationality එකක් ගැන කියනකොට jin කියන word එක තමයි use කරන්නේ. jin. ජාතිකයා කියන meaning එකක් තමයි එන්නේ. ඒකට example එකක් විදිහට තියෙනවා අමරිකා jin. ඒකට අමරිකා කියලා කියන්නේ ඇමරිකාව. ඒක foreign country එකක් නිසා අපි කතකනා වලින් ලියන්නේ ඇමරිකා. මේකට ජින් ඇඩ් කරාම ඇමරිකානු ජාතිකයෙක් කියන වර්ඩ් එක හැදුණා. ඒ වගේ ලංකාව නම් ශ්‍රී ලංකා ජින්, ජපාන් නම් නිහොන් ජින්, ඒ වගේ country එකට ජින් කියන එක ඇඩ් කරනවා. right okay. ஓகே மேம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட். இந்த சன் என்று சொல்லக்கூடிய வேர்ட் வந்து சின்ன பெண் பிள்ளைகளை வந்து அழைக்கிற நேரம் வந்து சன் அப்படின்ற வேர்ட் வந்து பயன்படுத்தப்படும். உதாரணம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சக்குரான்ற பேரை வந்து கூப்பிடுறேன். ஒரு சின்ன பெண் பிள்ளையை வந்து சக்குரான்ற பேர் கொண்ட பிள்ளையை கூப்பிடுறதா இருந்தா சக்குரா சன் அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா குன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட். இது வந்து சின்ன ஆண் பிள்ளைகளை வந்து அழைக்கிற நேரம் குன் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா தரோ குன் அப்படின்றது இந்த இடத்துல தரப்பட்டிருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சன் குன் இதுக்கெல்லாம் வந்து வேற எந்த மீனிங்கும் இல்லை. இது வந்து பொதுவா வந்து பிள்ளைகளை கூப்பிடுற நேரம் பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸா வந்து காணப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட். இந்த ஜின் அப்படின்ற வேர்ட் வந்து எதுக்காக பயன்படுத்தப்படும்னா ஒரு நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு அந்த நாட்டை சேர்ந்தவர் குறிப்பிடுறதுக்காக வந்து பயன்படுத்தப்படும். அதாவது இலங்கையர், அமெரிக்கர், இந்தியர் அது மாதிரி வந்து ஒரு நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு அவன் நேஷனாலிட்டியை சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வேர்ட் வந்து ஜின் அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படின்னு கருத்து வரக்கூடியதாயிருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா அப்படின்றது வந்து கத்தக்கானாவில் எழுதப்பட்டிருக்குது. காரணம் என்னன்னா அது வந்து ஃபாரின் நேம் அப்படின்றதுனால. ஓகே. சரி. okay next one. ඊළඟට තියෙනවා teacher. teacher කියනවා Japanese වලින් sensei. ඊළඟට teacher instructor කියන word එක kiyoshi. ඊළඟට student කියනවා gakuse.
company employee Kaisha in ඊට employee shine ළඟට doctor Isha banker Ginko in the researcher Kenkyusha okay ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டீச்சர் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து சென்சே அப்படின்னு சொல்லப்படும். டீச்சர் அது ஆசிரியர் அப்படின்றதுக்காக சென்சே அப்படின்னு சொல்லப்படும். அது வந்து ஆசிரியர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் ஆலோசகர் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து கியோசி அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது மாணவன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து ககுசே அப்படின்னு சொல்லப்படும். அது வந்து கம்பெனில வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து கைசாயின் அப்படின்னு சொல்லப்படும். எம்ப்ளாயி அதாவது பணியாள் அல்லது ஊழியர் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து ஷைன் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது டாக்டர் அதாவது வைத்தியர் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து இஷா அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது பேங்கர் அதாவது வங்கியில் வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்றதுக்காக கிங்கோ இன் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது ரிசர்ச்சர் அதாவது ஆய்வாளர் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து கெங்க்யூ ஷா அப்படின்னு சொல்லப்படும். ஓகே okay next one ඊළඟට තියෙන engineer එතකොට engineer කියලා කියන්නේ foreign word එක english word එකක් නිසා කතකනා වලින් තමයි ලියන්නේ engineer ඊළඟට university එකට කියනවා daigaku hospital bio in ඊළඟට electricity denki ඊළඟට who කියන word එක කවුද කියලා කියනවා දරේ කියන word එක. ඒතකොට මේකෙම polite word එක තමයි donata. ඊළඟට years old කියන්නේ වයස අවුරුදු ගණන් කරනකොට මේ sai කියන word එක use කරනවා. sai. okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஜினியர் அதாவது பொறியியலாளர் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து இன்ஜினியர் அப்படின்னு சொல்லப்படும். இது வந்து ஃபாரின் வேர்ட் அப்படின்றதுனால வந்து கதகனாவில் எழுதப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றதுக்காக தைககு அப்படின்னு சொல்லப்படுது. அது ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை அப்படின்னு சொல்றதுக்காக வந்து பியூஇன் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மின் அப்படின்னு சொல்றதுக்காக தெங்கி அப்படின்னு சொல்லப்படுது. அது யார் அப்படின்னு கேட்கிற நேரம் 2 வார்த்தை பயன்படுத்தப்படும். யாருன்னு கேட்கறதுக்காக வந்து தரே அப்படின்ற ஒரு வார்த்தையும் தொனத்தா அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படும். இல்ல தொனத்தான்ற வேர்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாகரிகமான ஒரு பொலைட்டான ஒரு வேர்டா காணப்படுது. அடுத்து வந்து இயர்ஸோட அதாவது வயது சொல்ற நேரம் வந்து இப்ப வயதோட வந்து இத்தனை வயது அப்படின்னு சொல்றதுக்காக சை அப்படின்ற வேர்ட் வந்து பயன்படுத்தப்படும். ஓகே okay next one ඊළඟට තියෙනවා how old කියන එක how old කියලා අහන්නේ nansai කියන word එකෙන්. ඊළඟට years එහෙම නැත්නම් o කියලා ජපනීස් වලින් කියනවා hi. දැන් no කියලා කියන්නේ ඊයේ. මෙතන අපි ලියනකොට e letters දෙකක් e අකුරු දෙකක් ලියලා ඒ ලියන්නේ. ඒකට මේක pronounce කරන්නේ e නෙමෙයි ඊයේ කියලා. ඊයේ. ඒකට no කියන්නේ ඊයේ. ඊළඟට ඇමරිකා USA වලට කියනවා. එතකොට foreign countries ඔක්කොම ලියන්නේ කතකනා වලින්. එහෙනම් USA අමෙරිකා. ඊට UK වලට කියනවා ඉංග්‍රීසි. ඊළඟට ඉන්දියාවට කියනවා ඉන්දෝ. ඊට ඉන්දුනීසියා වලට කියනවා ඉන්දෝනේෂියා. ඊළඟට චයිනා ඊළඟ කොරියා ජපාන් ඒ countries තුන විතරක් හිරගනා වලින් අනිත් countries ඔක්කොම කතකනා වලින්. එහෙනම් චයිනා වලට කියන්නේ චූගොකු. ඊළඟට කොරියා වලට කියනවා කංකොකු. ஓகே ஓகே மேம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹவு ஓல்ட் அதாவது எத்தனை வயதுன்னு கேள்வி கேட்கிற நேரம் வந்து நன்சை அப்படின்னு பயன்படுத்தப்படும். நன்ன்றது நன்சை அப்படின்னு பயன்படுத்தப்படும். அதாவது எத்தனை வயது. அது ஆம் எஸ் அப்படின்னு சொல்றதுக்காக ஹை அப்படின்னு சொல்லப்படும். அது நோ இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக இஏ அப்படின்னு சொல்லப்படும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2 எழுத்து வந்து லெட்டர் வந்து அடுத்தடுத்து வரக்கூடியதா இருக்குது. அது வந்து இஇஏ அப்படின்னு வந்து ரீட் பண்றது இல்லை. அது வந்து இஏ அப்படின்னு சொல்ல வேணும். இஏ அப்படின்னா இல்லை அப்படின்னு மீனிங் வரக்கூடியதா இருக்கும்.
அது அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஃபாரின் வேர்ட் அப்படின்றதுனால கத்தக்கானாவால் எழுதப்பட்டிருக்குது. அது யூகே, அதாவது இங்கிலாந்து அப்படின்றதுக்கு வந்து இகிரிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது இந்தியாவுக்கு இந்தோ அப்படின்னு சொல்லப்படுது. இந்தோனேஷியாவுக்கு வந்து இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபாரின் வேர்ட்ஸ் அப்படின்றதுனால இது எல்லாமே வந்து கத்தக்கானாவால் எழுதப்பட்டிருக்குது. அது வந்து சைனாக்கு வந்து சூகோக்கு, அது மாதிரி கொரியா அதுக்கு வந்து கங்கோக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைனா கொரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஜப்பான், இந்த 3 வார்த்தை மாத்திரம் வந்து ஹிரகனாவால் எழுதப்படும். மத்த ஃபாரின் கண்ட்ரி எல்லாமே வந்து கத்தகனாவால் எழுதப்படும். கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெர்மனி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா did you explain it, ma'am? Not yet, right? No. Wait. Okay, next one ඊළඟට තියෙනවා ජර්මනි foreign country එකක් දොයිත්සු ඊළඟට තායිලන්ඩ් වලට තායි ඊට ජපාන් හිරගනා වලින් නිහොන් අර ෆ්‍රාන්ස් ෆුරාන්සු ඊළඟට බ්‍රසීලයට බුරාජිරු okay. ஓகே மேம். அது ஜெர்மனி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து டொயிட்சு அப்படின்னு சொல்லப்படுது. தாய்லாந்து அப்படின்றதுக்கு வந்து தாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஜப்பான் வந்து நிஹோன் அப்படின்னு சொல்லப்படுது. பிரான்ஸ்ன்றது வந்து ஃபுரான்சு அப்படின்னு சொல்லப்படுது. பிரேசில் அப்படின்றது வந்து புராஜிரு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. Okay, එතකොට මේ ටික තමයි lesson 1 එකේ vocabulary එක වෙන්නේ. එතකොට vocabulary එක ඔයගොල්ලන්ට ආපහු study කරන්න. ඊළඟට බලමු. grammar වල ටිකක් අපි start කරමු අද. grammar lesson 1. Okay, එතකොට grammar කියලා කියන්නේ sentence එකක් create කරන විදිහ තමයි මේ grammar වලදී කරන්නේ. ඒකට මුලින්ම තියෙන basic sentence එකක් create කරන විදිහ. ඒකට මෙතන තියෙන්නේ simple present tense එකේ sentence එකක්. simple present tense එකේ positive sentence එකක් තමයි දැන් අපි මුලින්ම create කරගන්නේ. එතකොට මේ sentences හදනකොට අපි structure එකක් හදා ගන්නවා. එතකොට translate කරගෙන යන්න ලේසි. මේ structure එකට ඕන වෙනවා noun කියන එක. n කියන letter එක ගන්නවා. n කියලා කියන්නේ noun. noun කියන්නේ නාම පදයක්. ඊළඟට මේ Japanese වල particles කියලා දෙයක් තියෙනවා. නිපාත කියන ඒවා. නිපාත විදිහට ගන්නේ හිරගනා letters තමයි. කියන්නේ හිරගනා අකුරුම තමයි නිපාත විදිහට ගන්නෙ. එතකොට මේ නිපාත වලින් තමයි මේ sentence එකේ meaning එක හැදෙන්නේ. එතකොට නිපාතයක් වැරදුනොත් එහෙම sentence එක change වෙනවා. ඒ කියන්නේ වැරදි වෙනවා. දැන් exam වගේ කරනවා නම් අනිවාර්යයෙන්ම මේ නිපාත මොන වගේ situations වලදී මොන වගේ sentence එකකදීද use කරන්න කියන එක දැනගෙන ඉන්න ඕනේ අනිවාර්යයෙන්ම. එතකොට අපිට ඕගලන්ට මුලින්ම හම් වෙන particle එක නිපාතය තමයි වා කියන නිපාතය. එතකොට මේ වා නිපාතයේ විදිහට ගන්නේ හිරගනා alphabet එකේ අපි කරපු හා කියන letter එක. හා කියන letter එක නිපාතයක් වෙනකොට. ඔව්. Ma'am, I had got the connection issues. Could you please explain it again, ma'am? Okay. Sorry, ma'am. අපි දැන් කරන්නේ simple present tense එකේ sentence එකක්. positive sentence එකක්. එතකොට මේ sentences වල හදනකොට structure එකක් ඕන වෙනවා. structure එක හදාගන්න තමයි මුලින්ම යන්නේ. එතකොට මේ structure එකේ තියෙනවා n කියලා letter එකක්. n කියලා කියන්නේ noun කියන එක. නාම පදයක්. ළඟට particle එකක් use කරනවා. මෙතන මුලින්ම ඕගලන්ට තියෙන particle එක තමයි වා කියන particle එක. වා කියලා කියන්නේ වා particle එක විදිහට ගන්න හිරගනා alphabet එකේ තියෙන හා කියන අකුර. හා කියන අකුර තමයි particle එකක් වෙනකොට වා වෙන්නේ, right? ඒකට මේක වා කියන particle එක.
ඊළඟට දැන් අපි කරන්නේ simple present tense එකේ positive sentence එකක්. කියන්නේ වර්තමාන කාල සරල වාක්‍යයක යථාර්ථයක් තමයි හදාගන්නේ. ඒකට මේක end කරන්නේ මෙන්න මේ this කියන word එකකින්. this කියන එක අපි ලියනකොට ලියන්නේ they අකුරයි su අකුරයි. they su කියලා. හැබැයි කියවනකොට pronounce කරනකොට this කියලා තමයි pronounce කරන්නේ. සිංහලෙන් නම් මේකට ආඛ්‍යාතය කියනවා. this කියන්නේ sentence එකේ ආඛ්‍යාතය එහෙම නැත්නම් end එක. right ඔය ටික තමයි ඕන වෙන්නේ structure එක හදාගන්න. okay. ஓகே மேம். இப்போ வந்து நாங்க முதலாவது கிராமர் லெசன் பார்க்க போறோம். அதுல நாங்க முதலாவது பார்க்கறது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து பார்க்க போறோம். அதாவது எளிய நிகழ்காலம் அப்படின்றத எளிய நிகழ்காலத்துல ஒரு வசனத்தை எப்படி அமைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ ஒரு வசனத்தை அமைக்கிற நேரம் வந்து அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது வாக்கிய கட்டமைப்பு அப்படின்றது ஆக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. அந்த வகையில வந்து நாங்க சில முக்கியமான விடயங்களை நாங்க அந்த வாக்கிய கட்டமைப்புல வரக்கூடிய முக்கியமான விடயங்களை பார்க்கிறோம். அதுல முதலாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து நவுன், பெயர் சொல் அப்படின்றத குறிச்சக்கூடியதாக காணப்படும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பார்ட்டிக்கல், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்ட்டிக்கல் வந்து பார்ட்டிக்கல்ல வந்து பல பார்ட்டிக்கல், நிறைய பார்ட்டிகல்ஸ் காணப்படுது. நாங்க இந்த இடத்துல முதலாவது பார்க்கக்கூடிய பார்ட்டிக்கல் வந்து ஹான், அதாவது வான்னு சொல்லக்கூடிய பார்ட்டிக்கல். இந்த வா அப்படின்ற பார்ட்டிக்கலுக்கு வந்து இறகனால வரக்கூடிய ஆ அப்படின்னு எழுத்து வந்து பயன்படுத்தப்படும். ஆனா நீங்க அதை ரீட் பண்ற நேரம் வந்து வா அப்படின்னு வந்து நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பாக்குறது வந்து ஒரு எளிமையான சென்டென்ஸ், ஒரு சிம்பிளான எளிமையான சென்டென்ஸ் வந்து பார்க்க போறோம். அதனால வந்து எப்பவுமே இந்த சிம்பிள் சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திஸ் அப்படின்ற வார்த்தையில வந்து முடிய வேணும். இந்த திஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து அந்த வாக்கியத்துல முடிவா ஒரு பயனிலை மாதிரி காணப்படும். ஆகவே வந்து திஸ் அப்படின்ற எப்பவுமே சிம்பிள் சென்டென்ஸ் வந்து திஸ்ல வந்து முடியக்கூடியதா காணப்படும். இப்ப திஸ் அப்படின்னு எழுதுற நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா தே அப்படின்னு எழுத்தும் சு அப்படின்னு எழுத்தும் பயன்படுத்தப்படும். ஆனா நீங்க அதை ரீட் பண்ற நேரம் திஸ் அப்படின்னு வாசிக்க வேணும். ஓகே. okay එතකොට මෙතන තියෙන structure එක. ඒකට මුලින්ම අපි ගන්නවා මේ simple sentence එකක් හදන්න n1 කියන එක. n1 කියලා කියන්නේ noun 1 කියන එක පළවෙනි noun එක. ඊළඟට තියෙනවා වා කියන particle එක වා. ඊළඟට ගන්නවා noun 2. n2 කියලා කියන්නේ noun 2 එක. ඊළඟට මේ sentence එක end කරන්නේ this කියන එකෙන්. ඒකට මේක තමයි structure එක. example තියෙනවා I am Yamada. මම යමදා වෙයි කියන sentence එක. එතකොට දැන් මේක දැන් ඉංග්‍රීසි එක ටිකක් translate කරනකොට සමහර sentences වලදී ඒ විදිහටම word එකෙන් word එකට අපිට translate කරන්න බෑ. ඒ නිසා මේ structure එකට තමයි translate කරගෙන යන්න ඕනේ. සිංහල එක නම් ගොඩක් ඊට සමානවම translate කරගන්න පුළුවන්. දැන් noun 1 කියලා කියන්නේ නම් මේ sentence එක translate කරගෙන යනකොට noun 1 කියලා කියන්නේ මම, I කියන එක. I කියලා කියන්නේ එහෙනම් වතෂි. ඊළඟට ගන්නවා වා කියන particle එක වා. ඊළඟට noun 2 විදියට ගන්නේ යමදා කියන word එක යමදා. ඊළඟට මේ sentence එක end කරනවා this කියන word එකකින්. එහෙනම් මම යමදා වේ. I am යමදා. කියනවා වතෂි වා යමදා this. වතෂි වා යමදා this. okay. ஓகே மேம். இப்போ வந்து சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா, அதாவது வாக்கிய கட்டமைப்பு பார்த்தோம்னா, முதலாவது n1 அப்படின்னு சொல்லக்கூடியது பெயர்ச்சொல் ஒன்று, அதோட வா பார்ட்டிக்கல், அதுக்கு பின்னால n2ன்றது இரண்டாவது பெயர்ச்சொல், கடைசியா வந்து this அப்படின்றத முடிக்க வேணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ எம் யமதா, அதாவது நான் யமதா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே இங்கிலீஷ் சென்டென்ஸை வந்து ஜப்பனீஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ற நேரம் வந்து அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண வேணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கிலீஷ்லையும் அதே மாதிரி ஜப்பனீஸ்லையும் வித்தியாசப்படக்கூடியதா இருக்கும். ஆனா அதே வந்து அதாவது தமிழ்ல அதே மாதிரி வந்து ஜப்பனீஸ் டிரான்ஸ்லேட் பண்றது கொஞ்சம் ஈஸியாக காணப்படும். அந்த வகையில வந்து நான் யமதா அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல முதலாவது பேர் சொல்லாக வந்து என் வண்ணா வந்து நான் அப்படின்னு இருக்க வேணும். நானுக்கு வத்தஷி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த யமதா பேர் வர வேணும். ஓகே மேம். right okay විදිහට තමයි එතකොට simple sentence එකක් හදාගන්නේ. මේ structure එකට words ටික දානකොට sentence එක create වෙනවා. ඒ වගේ ඊළඟ sentences අතර තනියම
ක්‍රියේට් කරමු. இப்ப மேம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டினாங்க. அத அடிப்படையா வச்சு மீதமுள்ள 4 கேள்வி மீதமுள்ள 4 சென்டென்ஸையும் வந்து நீங்க செஞ்சு பாருங்க. ප්‍රසාන්ත් mute the mic. අපි මෙතනින් පුළුවන් තරම් ආයෙ නසිනුයි හැම වෙලේම mute කරනවා. ඔගොල්ලන් mute කරලා තියන්න මේ අවශ්‍ය වෙලාවට unmute කරන්න ඕනේ වුණොත්. නසින් ටැමිල් එකෙන් කියන්න දිය. එතකොට තමයි මේ ට්‍රාන්ස්ලේටර්ට ওই මේ මෑම්ටයි අමාරු වැඩේ කරගෙන යන්න. டிஸ்டர்ப் වෙනවා. ஓகே சிராத். அதாவது நீங்க தயவு செய்து வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மாத்திரம் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி பேசிட்டு அதுக்கு பின்னால மியூட் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற நேரங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்து மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுமோ அந்த அளவுக்கு வந்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் அதாவது லெக்சர்ஸ்க்கும் சரி அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ற எனக்கும் சரி டிஸ்டர்பன்ஸா காணப்படும். ஒருத்தர் பேசுறது கேட்காது. அதனால தயவு செஞ்சு மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ඕකේ. එතකොට අර වර්ඩ්ස් ටික යූස් කරලා මේ සෙන්ටෙන්සස් ටික තනියම ක්‍රියේට් කරමු. ඉවර වෙලා done කියලා මෙසේජ් එකක් දාන්න. மேம் வந்து உங்களுக்கு vocabulary தந்திராங்க. அதாவது ஒவ்வொன்றுக்குமான வேர்ட்ஸ் சொற்கள் தந்திராங்க. அதை பயன்படுத்தி இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி இந்த 4 சென்டென்ஸை வந்து ஜப்பனீஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. PDF එක හැමෝටම ගන්න පුළුවන් නේ? ඩවුන්ලෝඩ් කරගන්න පුළුවන් නේද? எல்லாருக்கும் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தானே?
sorry ma'am, my chat එකකින් අර PDF එකේ පෙන්නන්න නැතුව ගියා. ඕකේ. right එහෙනම් අපි මේ sentences ටික බලමු. ඔයගොල්ලෝ තනියම try කරන්න පස්සේ homework විදියට. I am an engineer. එතකොට මේකත් මේ විදිහටම අර structure එකටම translate කරගෙන යන්න පුළුවන්. මොකද්ද? I කියලා කියන්නේ වතසි. ළඟට වා කියන particle එක එනවා. ළඟට engineer කියලා කියන්නේ engineer. this වලින් end කරනවා. right? අපි next week ආපහු මේක discuss කරමු. දැනට මම මේ sentences ටික කියන්නම්. I am an engineer කියන වතසි වා engineer this. okay නස්සෙන්. ஓகே மேம். பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ எம் an இன்ஜினியர். நான் ஒரு பொறியியலாளர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முதலாவது என் வண்ணா வத்தஷி அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். நான் அப்படின்னு சொல்றது வரும். அதுக்கு பின்னால வா பார்ட்டிகல், அதுக்கு பின்னால வந்து என்ஜினியா அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட். மற்றது நீங்க டெஸ்ட்ல முடிக்க வேணும். ஆகவே வத்தஷிவா என்ஜினியா திஸ் அப்படின்னு வரும். ஓகே மேம். දැන් I am an American කියන එක. මම ඇමරිකානු ජාතිකයෙක් වේ. ඉතින් I කියලා කියන්නේ වතසි ළඟට වා ළඟට ඇමරිකානු ජාතිකයෙක් ඇමරිකන් කියන අමෙරිකාජින් this. වතසි වා අමෙරිකාජින් this. වතසි වා අමෙරිකාජින් this. okay. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ எம் an அமெரிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நான் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல நான் அப்படிங்கிறதுக்கு வத்தஷி, அதுக்கு பின்னால வா பார்ட்டிக்கல், அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்தவன் சொல்றதுக்காக அமெரிக்கா ஜின், அதோட திஸ்ல முடிக்க வேணும். ஓகே okay next one තියෙනවා I am a teacher. මම ගුරුවරයෙක්. වතසි වා sensei this. වතසි වා sensei this. okay. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா ஐ எம் டீச்சர். நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. பத்தஷி அப்படின்னா நான், அதோட வா பார்ட்டிக்கல், டீச்சர் அப்படிங்கிறது சென்சை, அதோட நீங்க திஸ்ல முடிக்க வேணும். ஆகவே வத்தஷிவா சென்சை திஸ் அப்படின்னு வரும். ஓகே ඊළඟ තියෙන Mr. Yamada is a company employee. එතකොට මේ අර මම කලින් කිව්වා වගේ Mr. Yamada කියන එක හදන්නේ Yamada කියන name එකට sun add කරනවා. එහෙනම් Yamada sun. Yamada sun වා company employee කියනවා Kaisha in. Kaisha in. ඊළඟට this වලින් end කරනවා. එහෙනම් Yamada sun වා Kaisha in this. Yamada sun වා Kaisha in this. okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா மிஸ்டர் யமதா இஸ் அ கம்பெனி எம்ப்ளாயி. அதாவது திரு யமதா அவர்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திரு யமதா அவர்கள் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்யக்கூடிய பணியாளர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல மிஸ்டர் யமதா அப்படின்றதுக்கு வந்து யமதா சன் அப்படின்னு சொல்லலாம். அதோட வா பார்ட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். கம்பெனி எம்ப்ளாயின்னு சொல்றதுக்காக வந்து கைசா இன் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட சிம்பிள் சென்டென்ஸ்னால திஸ்ல முடிக்க வேணும். ஆகவே யமதா சன்வா கைசா இன் திஸ் அப்படின்னு வரும். ஓகே okay. එතකොට ඒ විදිහට තමයි simple sentence එකක් create කරන්නේ මේ structure එකට. ඒ වගේ ඕගලන්ට ඕනෙම sentence එකක් try කරලා බලන්න පුළුවන්. ඒකට මෙතන මේ ටික doubts නැනේ clear නේද? இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் காணப்படுதா? கிளியரா? போறதுக்கு வேன் வேற என்னமோ ஒன்று சொன்னானேப்பா. என்னமோ வெஹிக்கிள் பேர் ஒன்று சொன்னான். அதை எடுக்க சொல்லி அதுதான் அவ்வளோ. டவுட் இருந்தா மீட் பண்ணி கேட்கலாம். மோனிஷா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லாட்டி உன மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளலாம். okay. එතකොට ඊළඟට QC අර teachers QC කියලා කියන එක පාවිච්චි කරන්නේ. කියෝසි ලියන්නත් පුළුවන්. මොනවාද teacher කියන එක. වතසි වා කියෝසි this දෙකම හරි. கியோசி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் பயன்படுத்தலாம். அதாவது ஆசிரியர்ன்றதுக்கு சென்சே அல்லது கியோசி ரெண்டையும் பயன்படுத்தலாம். ඒ කියන්නේ normally අර අපි Okay, thank you. teacher කතා කරනකොට sensei කියලා කියනවා.
එහෙම නැත්නම් අර ජොබ් එක විදිහට කියෝසි කියන්න පුළුවන්. சொல்லுடா அண்ணா அவங்க அங்கிட்ட இங்கிட்டு போறது கூட ட்ரிப் அது இது போறதுன்னா பரவாயில்ல ஃபங்க்ஷன் அது இது அதுகளுக்கு போகும்போது வேன் சரி வராது அண்ணாவுக்கு Sorry, cover மேம். அதாவது நீங்க டீச்சர் அதாவது சாதாரணமா நீங்க நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்றதுக்காக சென்சை அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியா வந்து டீச்சர் அப்படின்னு சொல்ற நேரம் வந்து மற்ற வேர்டை உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி அதாவது மற்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். மேம் නේද මම අපි normally කතා කරනකොට විතරයි නේද සෙන්සර් කියන වර්ඩ් එක use කරන්න පුළුවන්. hello ma'am. ඔව් ඒ කියන්නේ මේ නැත්නම් professionally කියන්න ඕනේ නම් අනිත් වර්ඩ් එක QC කියන වර්ඩ් එක use කරන්න ඕනේ. එහෙමද ma'am? ඔව් ඒ කියන්නේ normally අර job එක ගැන කියනකොට කියෝසි කියන්නේ දෙකම හරි වැරදි නෑ නේ. කතා කරනකොට අපි ටීචර් කතා කරනකොට ටීචර් කියලා කතා කරද්දි කෝල් කරද්දි கோச் කියලා කියන්නේ சென்சே කියලා තමයි කියන්නේ. ஓகே மேம் ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க வந்து டீச்சர் வந்து நார்மலா வந்து டீச்சர் அப்படின்னு பேசுற நேரம் வந்து நீங்க ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அவங்கள டீச்சர் அப்படின்னு பேசணும்னா உங்களுக்கு சென்சே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து உங்களோட தொழில சொல்ற நேரம் வந்து நீங்க வந்து நான் ஒரு ஆசிரியர் சொல்ற நேரம் வந்து கியோசின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதே நேரம் சென்சேன்ற வேர்டையும் யூஸ் பண்ணலாம். ஓகே ඕකේ. එතකොට අපි දැන් සිම්පල් සෙන්ටෙන්ස් එකක් ක්‍රියේට් කරා. මේකෙන් ඔයගොල්ලෝ තනියම සෙන්ටෙන්සස් හදලා බලන්න. ඊළඟට next week එකේ මේ සිම්පල් සෙන්ටෙන්ස් එකක නෙගටිව් ෆෝම් එක කරන්නේ කොහොමද කියලා ඩිස්කස් කරමු. එහෙනම් අදට ක්ලාස් එක මෙතනින් එන්ඩ් කරනවා. අරිගතෝ. හරිකතෝ ගොසයිමා ma'am. Thank you so much ma'am. Bye. Take care ma'am. Bye. අරිගතෝ යස්මින්.